மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்குரிய காரணங்களை பற்றி பார்த்தோம். பல காரணங்களை பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க போகிற காரணம் என்னவென்றால் சைக்கோஜெனிக் காசஸ் என்று சொல்லுவோம். அதாவது எங்களுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட விடயம். அதாவது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையாததுக்குரிய காரணங்கள் உடல் ரீதியான காரணங்களா அல்லது மனசு ரீதியான காரணங்களா என்பதை பற்றி எவ்வாறு பிரித்து அறிவது என்பதை பற்றி அடுத்த கிழமையை பார்க்கலாம். இன்று இங்கு சைக்கோஜெனிக் காசஸ் என்று சொல்லப்படுகின்ற மனநிலை சம்பந்தப்பட்ட விடயம். அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இவ்வளவு காலமும் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு விடயமாக வாஸ் சப்ஜெக்ட் என்று சொல்லுவோம். மிகவும் பெரிய ஒரு விடயமான இன்னும் 100% இதற்குரிய மருந்துகள் இருந்தாலும் இன்னும் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது. எனக்கு வருகின்ற இந்த வாட்ஸ்அப் மெசேஜையும் அல்லது இந்த வருகின்ற செய்திகளையும் தொலைபேசி அழைப்புகளையும் பார்க்கின்ற போது உலகம் முழுவதும் இருந்து வருகின்றது. இதில் இருந்து எங்களால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது எவ்வளவு பாரதூரமான பிரச்சனை எங்களுடையவர்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த சைக்கோஜெனிக் மனநிலை சம்பந்தப்பட்ட காரணங்களை எடுத்துக்கொள்கின்ற போது அதை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது ஒன்று பொதுவான காரணங்கள், ரெண்டாவதாக அதாவது சுற்றாடலுடன் சம்பந்தப்பட்ட காரணங்கள். அதாவது சொல்லுவார்கள் ஒன்று ஜென்ரலைஸ் டைப் என்று சொல்லுவார்கள், சுற்றாடல் சம்பந்தப்பட்ட காரணங்களை சொல்லுவார்கள், சிச்சுவேஷனல் டைப் என்று சொல்லுவார்கள். அதாவது அந்தந்த நிலைமைக்கு அந்தந்த நேரத்திற்கு ஏற்படுகிற பிரச்சனையை தான் நாங்கள் சிச்சுவேஷனல் டைப் என்று சொல்லுவோம். பொதுவான அதாவது மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுவாக ஏற்படுகின்ற போது அதை நாங்கள் பொதுவான காரணங்கள் என்று சொல்லி ஜென்ரலைஸ் டைப் என்று சொல்லி அதை நாங்கள் பாகுபடுத்துகிறோம். இந்த பொதுவான காரணங்களுக்குள்ளே இருக்கின்ற முதலாவது பிரச்சனை என்னவென்றால் அவருக்கு உணர்ச்சி வராத தன்மை, லேக் ஆஃப் அரௌசபிலிட்டி. சில நேரங்களில் சில நோயாளிகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு கூட பெரிய ஒரு ஆதங்கமாகவும் கவலையாகவும் இருக்கிறது. என்னவென்றால் மனைவி ஒரு கட்டிலே படுத்து இருக்கின்றால், ஆனால் அவருக்கு ஒரு விதமான உணர்ச்சியோ ஒரு ஆசையோ ஒரு விருப்பமோ ஏற்படுவதில்லை. இதை நாங்கள் லேக் ஆஃப் அரௌசபிலிட்டி என்று சொல்லுவோம். அதாவது அவருக்கு இந்த மனைவி வந்தால் அல்லது அவருடைய பெண் துணை வந்தால், அவருடைய துணை ஒருவர் வந்தால் அவருக்கு அந்த உணர்ச்சி தூண்டல் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு விடயம். இதிலே நான் முன்னதே பல தடவை சொல்லியிருக்கேன், ஈகோ பிரச்சனை ஒன்றும் வருகிறது. நான் ஏன் என்னுடைய மனைவி கீழே பணிந்து போக வேண்டும், அவர் என்ன ஒரு கேவலமாக நினைப்பார் என்று ஒரு பிரச்சனை கூட வருகிறது. அதை பல இடங்களிலே நான் கண்டிருக்கின்றேன். பல பேருக்கு அந்த ஈகோ பிரச்சனை என்பது இந்த லேக் ஆஃப் அரௌசபிலிட்டி என்கின்ற அந்த உணர்ச்சியை தூண்ட முடியாத அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடுவது என்னவென்றால் கூடுதலாக ஈகோ பிரச்சனை. நீ பெரியாளா, நான் பெரியாளா. திருமணத்திலே அப்படி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பெரியவரோ நான் பெரியவரோ என்று இருந்தால் அது திருமண குடும்ப வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக ஒருபோதுமே இருக்க முடியாது. பெண்கள் கூட இதிலே கவனித்துக் கொள்ள வேண்டுமானால் இப்போது பல பெண்கள் பல மனைவிமா என்னுடன் தொடர்பு கொண்டு பலதரப்பட்ட விடயங்களை அவருடைய முகங்கள் எங்களுக்கு தெரியாவிட்டாலும் நான் எவ்வளவு கொஞ்சம் நேர பிரச்சனைக்குள் இருந்தாலும் அவருடன் நான் எப்படியாவது கதைத்து முடிப்பேன். பல பேர் என்னுடன் தொடர்பு கொண்டு பல தரப்பட்ட விடயங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது கூட அவருடைய பெண்கள் கூட தன்னுடைய கணவர்மாருக்கோ தன்னுடைய ஆண் துணைக்கோ இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி மிகவும் மும்மரமாக இருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? இவ்வாறு பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், பலதரப்பட்ட ஹெல்த் எடியூகேஷன் ப்ரோக்ராம்ஸ், அதாவது இந்த சுகாதார சம்பந்தமான விழிப்புணர்வுகள் எங்களுடைய பெண்களுக்கு கூட வந்திருப்பதை பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் இந்த லேக் ஆஃப் அரௌசபிலிட்டி இந்த ஈகோவுடன் மிக நெருங்கிய சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இதன் காரணமாக அவர் மனைவி வந்து படுத்தால் கூட ஒரு எதிரியோ ஒரு பகைவனோ ஒரு சண்டைக்காரனும் வந்து படுத்தது போல ஒரு நிலைமை தான் அந்த ஆணுக்கு ஏற்படுகிறது. இதன் காரணமாக அவருக்கு இந்த தூண்டல் தடைப்படுகிறது. இதுவும் இந்த மனநிலை சம்பந்தமான விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பெண்ணுடன் மிக நெருங்கி, அதாவது நாங்கள் சொல்லுவோம் லேக் ஆஃப் டிசார்டர்ஸ் ஆஃப் செக்ஷுவல் இன்டிமசி, நெருக்கமாக தொடர்பு கொள்ள முடியாத ஒரு தன்மை இருக்கின்றது.
செக்ஷுவல் இன்டிமசி என்று சொல்லுவோம், நெருக்கம், பாலியல் நெருக்கம், அதுலேயும் ஒரு பிரச்சனை ஏற்படும். ஒன்று, அவருக்கு உணர்ச்சி தூண்டப்படாது. இரண்டாவதாக தன்னுடைய மனைவியுடனோ தன்னுடைய பெண் துணையுடனோ போய் நெருக்கமாக இருக்கக்கூட அவருக்கு ஒரு வெட்கம் வருகிறது. எனவே இப்படி பார்த்தால் ஒருபோதுமே உங்களுடைய குடும்ப வாழ்வு அல்லது தாம்பத்திய உறவு ஒரு நல்ல நிலைமைக்கு போய் முடியாது. கடைசியிலே இது போய் விவாகரத்துக்குத்தான் போய் முடியக்கூடிய நிலைமைகளை நாம் பல இடங்களில் கண்டிருக்கின்றோம். எனவே செக்ஷுவல் இன்டிமசி என்று சொல்லுகின்ற போது ரெண்டு பேரும் இருவருமே ஒன்றாக இணைந்து அந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது. அதே நேரத்தில் எங்கள் ஆண்கள் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதுமே அவர்களுக்கு பெண்களுக்கு உச்சக்கட்டம் வருவதற்கு முதல் ஆண்களுக்கு உச்சக்கட்டம் வர முடியாது. வந்தால் அந்த பாலியல் ரீதியான தொடர்பு ஒரு சாட்டிஸ்ஃபைடான அதாவது திருப்திகரமான ஒரு பாலியல் உறவாக, சாட்டிஸ்ஃபைடு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக அது ஒருபோதுமே இருக்க முடியாது. எனவே முதலிலே பெண்களுக்கு தான் உச்சக்கட்டம் பெற வேண்டும். உச்சக்கட்டம் என்று சொல்லுகின்ற போது ஆர்காசம் என்று சொல்லுவோம். அதன் பிற்பாடுதான் ஆண்கள் தங்களுக்குரிய உச்சக்கட்டத்தை பெற வேண்டும். எனவே ஆண்களோட உச்சக்கட்டம் என்பது என்ன? அவர்களுக்கு விந்து வெளியேறுவது அல்லது சுக்கில புடகம் வெளியேறுவது. அதுதான் ஆண்களுடைய மிக உயரிய ஒரு இன்பமான அந்த உச்சக்கட்டமாக இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு உச்சக்கட்டம் என்பது பல நிலைமைகளிலே அது வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த உச்சக்கட்டம் வந்த பிற்பாடுதான் ஆண்கள் தங்களுடைய விந்தை வெளியேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த திருமண உறவு என்பது ஒரு ஒழுங்கான உறவாக இருக்க முடியாது. இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே பல பேர் தொடர்பு கொண்டு பல விதமான பிரச்சனைகளை கேட்கின்ற போது அந்த பிரச்சனைகளுக்கு கூட நாங்கள் விடையளிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் விடையளிக்க வெளிக்கிட்டால் அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த தொடர்ச்சி என்பது பாதிக்கப்படும் என்றபடியினாலே தான் நாங்கள் அவற்றுக்கு விடையளிக்காமல் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஒழுங்காக கொண்டு இருக்கின்றோம். எனவே lack of disorders of sexual intimacy என்பது மிக மிக முக்கியமானது. அதாவது மிக மிக முக்கியமானது. தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது என்னவென்றால், கற்று அறிவது இல்லை காமக்கலை என்று. அதாவது ஒருவருக்கு சொல்ல தெரிவித்த தேவையில்லை. அவர் எவ்வாறு தன்னுடைய மனைவியுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பெண் துணையுடனோ பாலியல் ரீதியான உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தானாகவே கற்க வேண்டிய ஒரு கலையாக அது இருக்கின்றது. என்றபடியினாலே நான் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை என்று சொல்ல விரும்புகிறேன். ஒருபோதுமே ஆண்கள் தங்களுடைய உச்சக்கட்டத்தை விந்தை வெளியேற்றக்கூடாது. எப்ப வெளியேற்றக்கூடாது? பெண்களுக்கு உச்சக்கட்டம் வந்த பிற்பாடுதான் அவர்கள் அந்த விந்தை வெளியேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு திருப்திகரமான உறவாக இருக்க முடியாது. இதை பற்றிய விடயங்களை பிறகு நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்திலே நீங்கள் இதை அந்த மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இனிய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.